அல்ஹாக்கு முத்தகாசுர். அல்ஹாக்கு முத்தகாசுர், அதிகமாக தேட வேண்டும் என்ற ஆசை உன்னை பிஸியாக்கி விட்டது. இந்த ஒரு வேர்ட் யூஸ் பண்றோமே, பிஸி, சரி பிஸி. எதுக்கு கூப்பிட்டாலும் பள்ளிக்கெங்க பிஸி, காணம் இங்கேங்க காணம், எதுக்கு கேட்டாலும் பிஸி பிஸின்றோமே. அன்புள்ள சகோதரர்களே, பிஸி என்கின்ற வார்த்தையை யாரெல்லாம் பயன்படுத்துகிறோமோ நம்ம இன்னும் வாழ ரெடியா இல்லை, நம்ம இன்னும் வாழல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதிகமாக தேட வேண்டும் என்பது உன்னை பிஸியாக்கி விட வேண்டாம். ஏன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எது வரைக்கும் நீ பிஸி பிஸின்னு அலைய போறது தெரியுமா? மக்பராக்களை சந்திக்கின்ற வரைக்கும் தான். அன்புள்ள சகோதரர்களே, எங்களோடு எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த ஊரில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் பிஸி என்று வாழ்ந்தவர்கள் தான் சகோதரர்களே. மண்ணறையிலே இருக்கிறார்கள், கபறுகளிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு நினைப்பு என்ன? என் கடையில எவ்வளவு வியாபாரம் போகுது, எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்கிறது, இது சம்பந்தமாக அவருடைய வாழ்க்கை இருக்கும். இல்லை சகோதரர்களே, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபறுகளை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் தான் இந்த பிஸி என்ற வாழ்க்கை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே எதிர்காலத்தை பயந்து நாம் சேமிக்க ஆரம்பித்தால், நாம் பொருளாதாரத்தை தேட ஆரம்பித்தால், முதலாவது அது என்ன செய்யும் தெரியுமா? மௌத்தை எங்களுக்கு வெறுக்க செய்யும். ரெடி ஆகிக்க மாட்டோம், மௌத்துக்கு ரெடி ஆகிக்க மாட்டோம். மரணம் வருகின்ற நேரம் நம்ம சும்மா சேவிங் பண்ணி வச்சோமே ஒரு சேவிங், அதை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். யா அல்லாஹ், ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் தான் யா அல்லாஹ், கொஞ்சம் அக்கவுண்ட்ல ஒரு 20 லட்சம் 10 லட்சம் சேர்த்து வச்சுக்கிறேன், ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின், தர்மம் கொடுத்துட்டு சாலியான மனுஷனா வாரேன் யா அல்லாஹ். அந்த சேவிங்கை தான் சொல்லுவோம். வீணாக சேமித்து வைப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப என்ன தொழில் தைரியமாக செய்கிறோமோ அதே தொழிலை நாம் எதிர்காலத்திலும் செய்யத்தான் போறோம். நிப்போமா நம்ம? எங்களுக்கு ஒரு நாள் விடிஞ்ச உடனே எதுவுமே இல்லை, சரி வீட்டிலே இருப்போம் என்று இருப்போமா? இல்லை, விறகு தூக்கியாவது சம்பாதிக்கலாம். 1000 தொழில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, திருப்தியாக வாழ வேண்டுமாக இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய பயம் முதலாவது உள்ளத்திலிருந்து போக வேண்டும்.